அன்னபூரணியினுடைய வழிபாடு நம்ம இல்லத்தில் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, முதல் ஒரு மனிதன் எதற்காக சம்பாதிக்கிறான்னா உணவுக்காக. அதுக்கப்புறம் தான் மனத்தை காக்க ஆடையே போகிறோம். பசி வந்தால் பத்தம் பறந்து போயிடும். அந்த அளவுக்கு உள்ளது தான் அந்த உணவினுடைய முக்கியத்துவம். அப்படிப்பட்ட ஒரு வகையில் இந்த சோற்று கற்றாழை அப்படிங்கிறதனுடைய அந்த சாதத்தை எடுத்து அதை என்ன பண்ணணும்னா தேங்காய் எண்ணெயில் சேர்த்து அதை நன்றாக காய்ச்ச வேண்டும். காய்ச்சின அந்த தைலத்தை எடுத்து அன்னபூரணிக்கு ஒரு நாள் தவறாமல் பார்த்திங்கன்னா தீபம் போடணும். இந்த தீபத்தை எப்படின்னா, அன்னபூர்ணியை எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னபூர்ணி சிலையை ஒரு கிண்ணத்தில் வந்து அரிசியை வைத்து அதில் கொஞ்சம் நாணயத்தை வைத்து அன்னபூர்ணி அந்த கரணையோட இருக்கிற மாதிரி உள்ள சிலையை அதில் வச்சுருவாங்க. ஆனால் அன்னபூர்ணைக்கு உகந்தது அப்படின்னும் போது பிரம்மதானியம்